மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அரசு பேருந்து மோதி பெண் தூய்மை பணியாளர் உட்பட இருவர் உயிரிழந்த நிலையில் விபத்து தொடர்பான பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருள் பிரசாத் வழங்க கேட்கலாம். அருள் பிரசாத், விவரங்கள். சீர்காழி அருகே புத்தூரில் அரசு பேருந்து மோதி தூய்மை பணியாளர் உட்பட இருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த புத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் சிதம்பரத்தில் இருந்து நாகப்பட்டினம் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது அதிவேகமாக பேருந்து வருவதை அறியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் சாலையை கடக்க முயன்றுள்ளார். அவர் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பேருந்தை திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து இருசக்கர வாகனத்தில் மோதி சாலையோரம் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த துப்புரவு பெண் பணியாளர் மீது மோதியது. தொடர்ந்து அருகே இருந்த வீட்டின் சுவற்றை உடைத்துக் கொண்டு வீட்டில் மோதி நின்றது. இக்கோர விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த தில்லைவிரங்கன் கிராமத்தை சேர்ந்த சங்கர் என்பவரும் சாலையோரம் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த புத்தூர் ஊராட்சி துப்புரவு பணியாளர் சரண்யா என்பவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த கொள்ளிடம் போலீசார் இருவரின் உடலையும் மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சாலையோரம் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த துப்புரவு பெண் தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து தொடர்பான பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அருள் பிரசாத்.